பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கிறது. இப்ப நம்மளுடைய மிக முக்கியமான வேலை இந்த செவ்வாய் பகவானையும் கேது பகவானையும் நம்ம வீட்டுல நீச்சப்படுத்தணும். இப்ப செவ்வாயையும் கேதுவையும் நம்ம நீச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டுல 2 பொருளுடைய தன்மையை கொண்டு வந்து வைக்கணும். அதுல முதல் விஷயம் எது அப்படின்னா வலம்புரி சங்கு. 2வது விஷயம் எது அப்படின்னா பூஜை மணி. இந்த 2 விஷயம் போதும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகளை நீக்க. சரி, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வலம்புரி சங்கு நீங்கள் நல்ல சங்க கடைகளில் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வலம்புரி சங்கை நீங்கள் எப்போ முதல்ல வழிபட தொடங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வியாழக்கிழமைகளில் தொடங்கலாம் அல்லது திங்கள் கிழமையில் தொடங்கலாம். இந்த 2 நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வலம்புரி சங்குக்குள்ள சில பொருளையும் தீர்த்தத்தையும் நம்ம விடணும். அப்ப தீர்த்தம் என்பது எந்த தீர்த்தம் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா ராமேஸ்வரத்தினுடைய ஆலயத்துல 22 கிணறுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து லக்ஷ்மி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைகளை குறைக்கக்கூடிய தீர்த்தமாக விளங்குகிறது. ஸோ அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தை கொண்டு வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா வலம்புரி சங்குக்குள்ள விடலாம். அதை விட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளி நாணயம் அதுக்குள்ள போடலாம். ஏதாவது தங்கம் இருக்குன்னா தங்கத்தையும் நீங்க தாராளமா அதுல போடலாம். அதற்கு பிறகு அதுல ஒரு மாவிலை, அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைப்பூ வச்சிடணும். இந்த வலம்புரி சங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தம் முதல் நாள் காலையில் வைத்து அடுத்த நாள் காலையில் வரையும் என்ன பண்ணணும்னா அப்படியே இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா நம்ம வீட்டோடைய பூஜை மணி இருக்கு இல்லையா, அந்த பூஜை மணி அடித்த வண்ணமே இந்த வலம்புரி சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அதுல வைத்திருக்கக்கூடிய மாவிலையால நம்ம வீடு முழுவதும் தெளிக்கணும்.